வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் சாப்டர் 7 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து புது சாப்டரா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன்ல நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறைய செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து லாபத்துக்கு போகுதா இல்ல நஷ்டத்துக்கு போகுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிஸ்னஸ் உடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு யூஸ்வலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்னென்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நேம்லேயே தெரியுது இல்லையா, நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த பிஸ்னஸ்ல இருந்து, நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ்ல இருந்து உண்மையாவே ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கா இல்லை ஏதாவது வந்து லாஸ் ஆகி இருக்கா, ஸோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலயுமே வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவே ட்ரேடிங் கன்சர்ன், ட்ரேடிங்னா என்னது, அவங்க வாங்கி விற்பாங்க. பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து தான் வந்து மேஜரான டிரான்சாக்ஷனா வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாமே என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுவே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் வந்து இது எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்குமே வந்து காமனா இருக்கிறது தான் வந்து என்னன்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பிஸ்னஸ் உடைய கேபிட்டல் வந்து எவ்வளவுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம பிஸ்னஸ்ல என்னென்ன லயபிலிட்டிஸ்லாம் இருக்கு, நம்ம வெளியில வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள்லாம் என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம பிஸ்னஸுக்கு இருக்கக்கூடிய அசட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் வந்து பேலன்ஸ் ஷீட் மூலியமா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னதுன்னா நம்மளுக்கான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா பிஸ்னஸ்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வேற வேற விதமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ இன்கம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் இல்லையா கேபிட்டல் ஐட்டம்ஸ், ரெவென்யூ ஐட்டம்ஸ். கேபிட்டல் ஐட்டம்ஸ்லாம் என்னது, ரிப்பீட்டடா வந்து அது நடக்காது, அதோட டிரான்சாக்ஷன் வந்து ரெகுலரா வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்காது. இது ரெவென்யூ ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ், அது திரும்ப 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 வந்து வந்துட்டே இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு கருவியா மாத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அடுத்ததா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் அந்த 12 மந்த் பீரியட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு அக்கௌண்டிங் பீரியட் ஆர் ஒன் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த என்டையர் செட் இந்த 12 மந்த்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குதோ, தட் இஸ் சேல்ஸ் நடந்திருக்கலாம், பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்கம் இருந்திருக்கலாம், ஏதாவது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து டோட்டலா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றது தான், இந்த 1 இயர்க்கான டிரான்சாக்ஷனை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்றது தான் வந்து என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததா வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் ஹோல் ஆர்கனைசேஷன். இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பிஸ்னஸ்ல ஒரு 2-3 பிரான்ச்சஸ் இருக்கலாம், இல்லை பெரிய பிஸ்னஸ் கன்சர்ன்ஸாக இருந்ததுன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கலாம்.
ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மொத்தமா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கும் போது நம்மளோட என்டையர் பிஸ்னஸ்லயும் இந்த 1 இயர்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன அசெட்ஸ் இருக்கு, என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கிளியர் கட்டா வந்து சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம சிமிலர் ஐட்டம்ஸ் ஏற்ற மாதிரி அதை குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிஸ்னஸ்ல எப்படி இருப்பாங்க, மேபி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை 1000 மெம்பர்ஸ் இருக்கலாம், இட் டிபெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க, டிக்ரீஸ் ஆவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி நேம் போட்டு டீட்டெயில்டா வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னா அந்த ஹெட்டுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துக்கிறோம், சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறோம். ஸோ அந்த 12 மாசமும் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணிருக்கோம், சேலரியா கொடுத்துருப்போம் இல்லையா, அதை மொத்தமா நம்ம எதுக்கு கீழே காட்டுவோம்னா சேலரி அப்படின்ற ஒரே ஒரு ஹெட்டுக்கு கீழே டோட்டலா இந்த இயர்ல எனக்கு இவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவோம். அதே மாதிரி ரெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ஸோ ரெண்ட் வந்து நான் ஆஃபீஸ் வச்சிருப்பேன், அதுக்கப்புறமா குடோன் தனியா நான் வச்சிருக்கலாம். ஸோ என்னோட பிரான்ச் ஆஃபீஸ் இருந்ததுன்னா பிரான்ச் ஆஃபீஸ்க்கு தனியா நான் ரெண்ட் பே பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நான் என்னன்னா பிரிச்சு எழுத மாட்டேன். ஸோ அப்பயே இது ரெண்ட் பே பண்ணதையும் நான் எப்படின்னா கிளப் பண்ணிடுவேன். ஸோ டோட்டலா 12 மந்த்துக்கு எனக்கு என்னோட என்டையர் ஆர்கனைசேஷனுக்கும் நான் ரெண்ட்டுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து கிளப் பண்ணி டோட்டலா ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் காட்டிடுவேன். ஸோ இதே மாதிரி தான் என்னென்ன சிமிலரான ஐட்டம்ஸா இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணி கிளப் பண்ணி அதை சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான இன்ஃபர்மேஷனா வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கொடுத்துருவோம். அடுத்ததான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் பேசிஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் பேசிஸ் அப்படின்றது என்ன, இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜான் மந்த்ல இருக்கோம் இல்லையா, இப்போ நான் ஜான் மந்த்ல பண்ண டிரான்சாக்ஷனை இந்த நாள் என்ன வேல்யூவோ அந்த பேசிஸ்ல தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். நான் என்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல ப்ரிப்பேர் பண்ணாலும் 1 இயர் கழிச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஆனா என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அந்த டேட்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதில் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், ரெக்கார்ட் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசர்ட்டே நான் இன்னைக்கு வந்து லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்னோட லேண்டுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 10 lakhs இருக்கலாம். மேபி நான் இந்த 12 மந்த் கழிச்சு என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 10 lakhs rupees வந்து 12 lakhs கூட ஆகியிருக்கலாம். ஆனா நான் எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், இன்னைக்கு டேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஆஸ் ஆன் டேட்ல என்ன மார்க்கெட் வேல்யூவோ அதை தான் நான் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதுல எந்த விதமான சேஞ்சஸும் வந்து இருக்காது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அக்கௌண்டிங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரின்சிபல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாவே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்காக இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா டிஃப்ரெண்டா வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்மளால அதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய பெரிய ஆர்கனைசேஷனும் ஒரே பேசிஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், நம்மளோட பிஸ்னஸ் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, நம்ம பிஸ்னஸ் வந்து உண்மையாவே ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்கா, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து என்ன,
நம்ம வெளியில கொடுக்க வேண்டிய கடன் தொகை வந்து அதிகமா இருக்கா, நம்மளுடைய அசெட்ஸை விட லயபிலிட்டிஸ் அதிகமா இருக்கா, இல்ல அசெட்ஸ் அதிகமா இருக்கா. ஸோ இந்த மாதிரியான அவங்க முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மூலயமா தான் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்போதான் வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ்க்கு வந்து growth இருக்கா இல்லையா, இந்த பிசினஸ் உண்மையாவே வந்து ப்ராஃபிட்ல போய்கிட்டு இருக்கா இல்ல லாஸுக்கு போயிட்டு இருக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஷேர்ஸை வந்து நம்ம இந்த கம்பெனிலேயே வச்சிருக்கலாமா இல்ல நம்ம சேல் பண்ணிடலாமா அப்படின்ற டெசிஷன் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, இப்ப நானே இருக்கேன், நான் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு 10,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன் எனக்கு கிடைச்சாதான் நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த கம்பெனியுடைய நிலவரம் வந்து எப்படி இருக்கு, அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஸ்டடி பண்ணுவேன். ஸோ அது பேசிஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்ததா டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பேங்க்ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுமே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றதுக்கோ இல்லை ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவோ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை வச்சு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸால அவங்களுக்கு லோன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ரீபே பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு பேங்க்கும் சரி எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் சரி அப்படிதான் வந்து அவங்களுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து என்ன மாதிரி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பதான் கவர்மெண்ட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களும் டெசிஷன்லாம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டாக்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் என்ன மாதிரி டாக்ஸ் போடலாம் அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கம்பெனி நல்ல நிலைமைக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதே மாதிரி என்னுடைய growth-உம் வந்து அந்த கம்பெனில நல்ல விதமா இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஏற்கனவே லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியில போய் வேற எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னோட மோட்டிவா இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ளாயீஸுக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது யாரு, நம்ம பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ளையர்ஸ். ஸோ அவங்களும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை வச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கிரெடிட்டுக்கு வந்து குட்ஸ் ரா மெட்டீரியலாவோ இல்லை ஏதாவது குட்ஸோ வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நானே லாஸுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு யாராவது நம்பி வந்து பொருள் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸை பத்தி அவங்க பிஸ்னஸ் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா இல்லையா, அவங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லை வீக்கா இருக்காங்களா, அப்படி அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்டையரா நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதுதான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.